அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்றைக்கி 69 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திர கிரகணத்துடன் இணைந்து வரும் பங்குனி உத்திரத்தினுடைய சிறப்புகள் பற்றியும், வரலாறு, பங்குனி உத்திரம் எப்போது, திருமண வரம் தரும் விரதம் கடைபிடிக்கும் முறை, சந்திர கிரகணத்தோடும் சோமவாரத்தோடும் இணைந்து வரும் பங்குனி உத்திரம், கிரகணத்தன்று கிரக நிலைகள், பங்குனி உத்திரத்தன்று விரத நேரம், செய்ய வேண்டிய தானம், இவை அனைத்து விஷயங்களையுமே நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த பதிவை பார்த்து எந்த சிறப்பான நேரத்தில் நாம் இந்த விரதத்தை கடைபிடித்தால் முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளை பெறலாம் என்பதையும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பங்குனி உத்திரம் என்பது முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரத நாளாகும். ஆனால் இது அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாள் என்பது பலரும் அறியாத ஒன்றாகும். பங்குனி மாத பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணையும் நாளே பங்குனி உத்திரமாகும். அதாவது தமிழ் மாதங்களில் 12வது மாதமாக வருவது பங்குனி. அதேபோல் நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரமாக வருவது உத்திர நட்சத்திரம். இவை இரண்டும் இணைகின்ற நாள் என்பதால் 12 கரங்களை உடைய முருகப்பெருமானுக்குரிய விரத நாளாக பங்குனி உத்திரம் சொல்லப்படுகிறது. பங்குனி உத்திரத்தன்று முருகன் கோவில்களிலும் சிவன் கோவில்களிலும் திருவிழாக்கள், மகோற்சவம், பிரம்மோற்சவம் ஆகிய நடத்தப்படுவது வழக்கம். இப்போ பங்குனி உத்திரத்தினுடைய வரலாறு பார்ப்போம். பங்குனி மாதத்தில் முருக பக்தர்கள் தேர் இழுப்பது, காவடி எடுப்பது, பால் அபிஷேகம் செய்வது இந்த மாதத்தின் மற்றொரு தனிச்சிறப்பாகும். சிவனின் தியானத்தை கலைத்த மன்மதனை சிவபெருமான் நெற்றிக் கண்ணை திறந்து எரித்து சாம்பலாக்கினார். இதனால் கலங்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காக சிவன் பார்வதி தேவியை மணந்தார். இந்த நாளில் சிவன் அம்பிகையை திருமண கோலத்தில் அலங்கரித்து வேத மந்திரங்கள் ஓத, ஹோமம் போன்றவை நடத்தி இருவரையும் ஊர்வலமாக கொண்டு சென்று பள்ளியறைக்கு அனுப்பி வைப்பார்கள். ஆனால் ஆன்மாக்கள் அனைத்தும் பரம்பொருளான சிவனுடன் ஐக்கியமாக வேண்டும் என்ற உயரிய தத்துவத்தை உணர்த்தும் உன்னத நாளாக பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது. திருமண வரம் தரும் பங்குனி உத்திரம். பங்குனி உத்திர தினத்தில்தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு மதுரையில் திருமணம் நடைபெற்றது. அதே நாளில் முருகன் தெய்வயானை, ராமர் சீதை, ஸ்ரீரங்கநாதர் ஆண்டார் உள்ளிட்ட தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற நாளாக பங்குனி உத்திரம் சொல்லப்படுகிறது. அதனாலேயே பங்குனி உத்திரத்தன்று கடைபிடிக்கப்படும் விரதத்திற்கு கல்யாண விரதம், கல்யாண சுந்தர விரதம், திருமண விரதம் என்று சிறப்பித்து அழைப்பதுண்டு. இந்த நாளில் திருமணமாகாத இளைஞர்களும் கன்னிப்பெண்களும் முருகன் மற்றும் சிவபெருமானை திருமண கோலத்தில் கண்டு தரிசித்தால் அவர்களுக்கு நிச்சயம் திருமண பாக்கியம் கைகூடும் என்பது நம்பிக்கை. பங்குனி உத்திரம் இந்த வருடம் 2024 எப்போது? இத்தகைய சிறப்பு வாய்ந்த பங்குனி உத்திரம் இந்த ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி வருவது கேலண்டரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் மார்ச் 24ஆம் தேதி காலை 11:17 மணிக்கே பௌர்ணமி திதியும் காலை 8:46 மணிக்கே உத்திர நட்சத்திரமும் துவங்கி விடுகிறது. மார்ச் 25ஆம் தேதி பகல் 1:16 வரை பௌர்ணமி திதியும் காலை 11:19 வரை உத்திர நட்சத்திரமும் இருக்கிறது. இதனால் மார்ச் 24, மார்ச் 25 இவற்றில் எந்த நாளை பங்குனி உத்திர நாளாக எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பது என்ற குழப்பம் பக்தர்களிடையே காணப்படுகிறது. எந்த நாளில் விரதம் இருக்க வேண்டும்? பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் மார்ச் 24ஆம் தேதியே துவங்கி இருந்தாலும் அன்று காலை சூரிய உதயத்திற்கு பிறகே இரண்டும் துவங்குகின்றன. ஆனால் பஞ்சாங்க சாஸ்திரப்படி ஒரு நாளின் சூரிய உதயத்தின் போது
சூரிய உதய நேரத்தின் போது எந்த திதி நட்சத்திரம் உள்ளதோ அதுவே அந்த நாளுக்குரிய திதி மற்றும் நட்சத்திரமாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் மார்ச் 25ஆம் தேதி சூரிய உதய நேரத்தின் போதுதான் பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் உள்ளன. இதனால் மார்ச் 25ஆம் தேதியைத்தான் பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு பக்தர்கள் விரதம் இருக்க வேண்டும். பங்குனி உத்திர விரதம் கடைபிடிக்கும் முறை. பங்குனி உத்திரத்தன்று முருக பக்தர்கள் பகல் முழுவதும் உபவாசமாக இருந்து இரவில் பால் பழம் மட்டும் உணவாக எடுத்துக்கொள்வது வழக்கம். இந்த ஆண்டு மார்ச் 24ஆம் தேதியே உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் துவங்கி விடுவதால் மார்ச் 24ஆம் தேதி இரவு எளிமையான உணவுகள் அல்லது பால் பழம் மட்டும் உணவாக எடுத்துக்கொண்டு விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். மார்ச் 25ஆம் தேதி அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனுக்குரிய வழிபாட்டினை செய்து அன்று முழுவதும் உபவாசமாக இருந்து விரதத்தை தொடர வேண்டும். முடிந்தவர்கள் மார்ச் 25ஆம் தேதி இரவும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம். முடியாதவர்கள் அன்று மாலை அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசித்த பிறகு அங்கு கொடுக்கும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இவ்வாறு விரதம் இருப்பதால் முருகப்பெருமானின் அருளும் சிவபெருமானின் அருளும் ஒருங்கே கிடைக்கும். 2024இல் வரும் அபூர்வமான பங்குனி உத்திரம் 12வது மாதமான பங்குனியும் 12வது நட்சத்திரமான உத்திரமும் இணைவதைத்தான் நாம் பங்குனி உத்திரம் என்கிறோம். ஆனால் இந்த ஆண்டு மற்றொரு சிறப்பும் இணைந்துள்ளது. அதாவது இந்த ஆண்டு பங்குனி உத்திரத்தன்று பங்குனி 12ஆம் தேதியும் கூடி வருகிறது. அனைத்தும் 12 என முருகனுக்குரிய எண்ணில் வருவதால் இது மிகவும் விசேஷமான ஒரு நாளாகும். மார்ச் 25ஆம் தேதி காலை 10:23 மணி முதல் பகல் 3:02 வரை இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணமும் வருகிறது. அதனால் இந்த சமயத்தில் விரத வழிபாடு செய்வது பல மடங்கு அதிகமான பலன்களை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதோடு சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாளான திங்கட்கிழமையில் சோமவாரத்தில் இணைந்து வருவது மற்றொரு விசேஷமாகும். இதனால் இந்த ஆண்டு பங்குனி உத்திரத்தன்று விரதமிருந்து வழிபட்டால் முருகப்பெருமானின் அருளுடன் சிவபெருமானின் அருளையும் பெற முடியும். உத்திர நட்சத்திரத்தின் சிறப்பு. இந்து மதத்தில் ஒவ்வொரு சுப காரியங்களையும் உத்திரம் நட்சத்திரத்தில்தான் செய்வார்கள். இதனால்தான் பல தெய்வங்களின் திருமணங்கள் கூட பங்குனி உத்திரத்தில் நடைபெற்றது. சரி, இப்போ எந்த தெய்வங்களுக்கெல்லாம் பங்குனி உத்திரம் அன்று திருமணம் நடைபெற்றது என்பதை பார்க்கலாம். பார்வதி பரமேஸ்வரர், ஸ்ரீராமர் சீதை, பரதன் மாண்டவியின், லக்ஷ்மணன் ஊர்மிளா, சத்ருக்னன் ஸ்ருதகீர்த்தி, முருகப்பெருமான் தெய்வியானை, ஆண்டாள் ரங்கமன்னார், அகத்தியர் லோபமுத்திரை, ரதி மன்மதன், இந்திரன் இந்திராணி, நந்தி சுயசை, சாஸ்தா பூரணை புஷ்கலை, சந்திரன் 27 நட்சத்திர மங்கையர். இந்த அனைத்து திருமணங்களுமே பங்குனி உத்திரத்தில்தான் நடைபெற்றது. சந்திர கிரகணத்தன்று கிரக நிலைகள். சந்திரனும் கேதுவும் கன்னி ராசியில் இருக்கும் பொழுதுதான் இந்த சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. வேத ஜோதிடத்தின்படி சந்திரனை மனோகாரகன் என்பார்கள். இவரே மனம், உணர்ச்சிகள் ஆகியவற்றிற்கு காரணமான கிரகமாவார். இவர் கேதுவுடன் இருக்கும் சமயத்தில் கிரகணம் ஏற்படுவதால் மனத்தடுமாற்றங்கள், சமநிலையை இழப்பது போன்றவையெல்லாம் ஏற்படக்கூடும். இது தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் ரீதியான உறவுகளை பாதிக்கக்கூடும் என்பதாலேயே கிரகண நேரத்தில் எதுவும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். கிரகணம் நிகழும் சமயத்தில் எதுவும் உண்ணாமல் விரதம் இருந்து வழிபாட்டில் கவனம் செலுத்துவது நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும். மனதை நேர்முறை எண்ணங்களுடன் வைத்துக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதற்கு கிரகண நேரம் மிகவும் சிறந்த நேரமாகும்.
இப்போ பங்குனி உத்திரத்தன்று எப்பொழுது விரதம் கடைபிடிக்க வேண்டும்? பங்குனி உத்திர விரதம் கடைபிடிக்கக்கூடிய சிறப்பான நேரம் என்னன்னு பார்த்தோம்னா 25/3/2024 அன்று சந்திர கிரகணம் காலை 10:23 மதியம் 3:02 வரை இருக்கிறது. அதனால் திங்கட்கிழமையன்று ராகு காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரை. பங்குனி உத்திர விரதம் கடைப்பிடிக்க வேண்டிய சிறப்பான நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் 7:15 முன்பாக நம்ம வழிபாட்டை முடித்து கொள்ள வேண்டும். அந்த சமயத்தில் வழிபாட்டை முடிக்க முடியாதவங்க என்ன பண்ணலான்னா காலையில் 9:15 மணிக்கு பிறகு வழிபாட்டை துவங்கி 10 மணிக்குள் வழிபாட்டை முடித்து கொள்ள வேண்டும். அதுவும் எங்களுக்கு சாத்தியமில்லை அப்படின்னு சொல்கிறவங்க மாலையில் 6-8 மணிக்குள் வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம். இப்போது எந்த விரத நேரத்தில் நம்ம பங்குனி உத்திர வழிபாட்டை செய்தால் முருகனுடைய பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கும் என்பதை இப்போ நம்ம தெரிந்து கொண்டோம். பங்குனி உத்திரத்தன்று அன்னதானம் செய்வதால் பணம் மற்றும் உணவு தட்டுப்பாடு என்பது எப்போதுமே நமக்கு ஏற்படாது. சூரியன் மற்றும் சந்திரனுக்கு தண்ணீர் படைத்து வழிபட்டால் நவக்கிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும். சிவன் பார்வதி இவர்களுக்கு பால் பழம் படைத்து வழிபட்டால் செல்வ வளமும் அதிர்ஷ்டமும் ஏற்படும். இப்போ இந்த பதிவின் மூலமாக நாம் 69 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திர கிரகணத்தோடு இணைந்து வரும் பங்குனி உத்திரம் விரதம் என்று கடைப்பிடிக்கப்படுகிறது. பங்குனி உத்திரத்தின் சிறப்பு வரலாறு, அதை ஏன் திருமண வரம் தரும் விரதம் என்று அழைக்கிறோம், பங்குனி உத்திரம் எப்போது, விரதம் கடைப்பிடிக்கும் முறை, சந்திர கிரகணத்தன்று கிரக நிலைகள், வழிபட வேண்டிய சிறப்பான நேரம், செய்ய வேண்டிய தானம், பலன்கள் இவை பற்றியெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதான் முதல் முறை எங்கள் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பட்டனை அழுத்தி எங்களோடு இணைந்திடுங்கள். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.